ஆண்டவர் வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான வளர்ப்பு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒன்றாகி மாற்றியிருக்கிறார். அவருடைய ஆதீன திட்டப்படி தேவன் தம்முடைய சித்தப்படி அவர் இணைக்கும்படியாக இந்த இலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வெளியில் ஆண்டு சமூகத்தில் நன்றி செலுத்தி ஆண்டவர் இப்படி நினைத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தின் வெளிப்பட்ட நல்ல அற்புதமானவைகள் நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு கணம் நன்றி செலுத்தி கர்த்தரை உயர்த்தி பாடலை பாடி கர்த்தரை துதிப்போமாக. Praise the Lord. Hallelujah. அப்படியே உட்கார்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Praise. நீங்க வந்திருக்கிற எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் உயர்த்தி, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை படுகுழியின்று படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நல்ல கைகள் தட்டி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். பாடுவோம். ஆமென். வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஓ வாழ்நாளெல்லாம் நன்மைகளால். இன்னொரு ஒருத்தர் சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கடுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை புதிதாக்கி புதிதாக்கி ஓடினாலும் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆமென். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். ஆமென். உம்மை நம்புவேன்,
உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு நான் வெட்கப்பட்டு கைப்பற்றி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். ஆமென். உம்மை நம்பும் நான். அவரை நம்புகிறவர்களே ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுவோம். சீயோன் ஆமென், அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி. நல்ல கைத்தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, மணப்பெண்ணுக்கும் இணைக்கப்பட போகிற 2 பேருக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமிக்கு ஆண்டவர் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தைரியமாக நீங்கள் பொண்ணு எடுக்கலாம். ஏன்னா நான் இங்கே தான் பொண்ணு எடுத்துருக்கேன். சோதரர் என் மனைவி இந்த சர்ச்சு தான். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், நல்லா சிரிச்ச முகத்தோட காணப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் கணவன் மனைவியா இணைக்கப்பட போகிற 2 பேரும் நீங்கள் சந்தோஷமாக வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆமாம், ஏன்னா அந்த தேவ பிரசன்னம் உங்களுடைய ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போமா? 2 நிமிடம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம மகிமையை செலுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே. விவரிக்க முடியாத காரியங்களை, அவர் அற்புதங்களை நம் மத்தியிலே செய்கிற தேவன். எல்லாரும் எழும்பி நின்று இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லா கண்களை மூடி ஒரே நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர. நல்ல வாய்களை திறந்து ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை ஏங்கினவர், இதுவரை தாங்கினவர், இதுவரை சுமந்த தேவன் இனிமேலும் அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஏந்தினி தாங்கினி உயர்த்தி நீர் தப்புவித்தி, ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். எல்லா கைகளை உயர்த்தி நீர் நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. பிரியமானவர்களே, இந்த வரியை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இந்த திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வரியை தான் ஞாபகப்படுத்தினார். துவங்கியதை அவர் முடிக்க வல்லவர். எதை உங்கள் துவங்கினாரோ, உங்களிலே விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிக்க வல்லவர். உங்களிலே நற்கிரியை துவங்கினவர் அதை முடிக்க வல்லவர். இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே கணவன் மனைவியாய் இணைக்கப்பட போகிற இவர்களுடைய வாழ்க்கையில இன்று முதல் முடிவு மட்டும் இவர்களை வழிநடத்தவர் வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, எதை இவர்களிலே நீ துவங்குகிறீரோ கடைசி மட்டும், துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களிலே நீர் துவங்கினவர், நீர் முடிவு மட்டும் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீர். எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் தூய பிதாவே. வேதாபத்திலே ஒரு பகுதியை வாசிக்க நமத்தில் இருந்தாங்க. பாஸ்டர் ஜோயல் கல்லல் ஏஜி சபை போதகர், யோவேல் தினகரன். சந்தோஷம், சந்தோஷம். 128ஆம் சங்கீதம் 128 வாசிக்கப்பட்டு கேட்கிறேன். நீங்கள் கவனிக்கப்பட்டு கேட்குறேன். வேலை உங்களுக்கு வேதாவும் நீங்கள் கொண்டு வந்துருக்க மாட்டீங்க. எனக்கு இங்கே வேதாவும் கொண்டு ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் வசனத்தை பார்க்கும்படி கேட்கிறேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். தேங்க்யூ. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறேன்.
எபேசியர்கள் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நமது இருக்கிற பாஸ்டர் செல்வம் வாசிக்கும்படி என்பது கேட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம். முக்கியமான ஒரு பகுதி கடல் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதாக இந்த காலவெளியில் நமத்தில் இந்த திருமண ஆராதனை தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியே நமத்தில் திருச்சி போதகர் பாஸ்டர் பீட்டர் கிளாமன் அவர்கள் வந்திருப்பது குறித்து மிகுந்த சந்தோஷம். அப்போ இந்த எல்லைக்கு புதிதானவர்களும் அல்ல. கர்த்தருக்கு பயமாட்டவதா சில ஒன்று 2 முறை இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறார். கிளாஸ் டீச்சிங் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு பயமா நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு போதகர். அதோடு மாத்திரமல்ல, கண்டிப்பு நினைக்கிறோம். கர்த்தருக்கு பயமாட்டவதா அதை குறித்து நல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக அவர் குடும்பம் வாய்ந்திருக்கிற சந்தோஷம். சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துகள். கர்த்தருக்கு பயமாட்டவதாக அவர் புதிதானவர் மாத்திரமல்ல, இந்த சபைக்கு அந்த சபைக்கு சம்பந்த உறவுகள் இருக்கு. அவர் சொன்னார், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பொண்ணு எடுக்கலான்னாரு, பொண்ணு கொடுக்கலாம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக ஏன்னா பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து வந்த ஜாஸ் இங்கே தான் வந்திருந்தார். கர்த்தருக்கு பயமாட்டவதாக ஒரு சபைக்கு ஒரு பெண்ணை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். உலக ரீதியாக எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மை கட்டாயம் இருக்க வேண்டும். அதைத்தான் போதகர் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் மைண்டில் வராது. அவருடைய நினைவுகள்லாம் எங்கள் பிள்ளைகள் அனுப்பி கொடுத்தோம், ஜெபிக்கிறார்களா, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறாங்களா, ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கிறாங்களா, புகழ்ச்சியாக இருக்கிறாங்களா, சர்ச்சைக்கு ஒழுங்காக எல்லா காரியங்களும் செய்கிறார்களா, ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய நோக்கம். அவ்வப்போது சொல்லுவேம்மா கர்த்தருக்கு பயமாட்டவதாக, கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அந்த சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. நல்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தேவனுடைய மனுஷன். திருச்சியிலே ஒரு பெரிய சபைகளில் இருக்கக்கூடிய பெரிய சபைகளிலே ஒரு சபை அவருடைய சபைகள். கர்த்தருக்கு பயமாட்டவதாக அவர் இந்த காலவெளியில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு பயமாட்டவதாக உங்களுக்கு தான் கொண்டு வரணும் நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் வார்த்தை வரும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக திருமணமாக போகிறவர்களுக்கும் வரும், திருமணமாகி கொண்டிருக்கிற இவர்களுக்கும் வரும். எதிர்பார்த்து திருமண வாழ்க்கையிலே வாழ்ந்து இருக்கிற உங்களுக்கும் அது கடந்து வரும். அந்த முக்கால வார்த்தைகள் இது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக
ஆகவே கரந்தடி வாழ்த்தி வரவேற்பமாக பாஸ்டர் கிளமெண்ட் அவர்களை முன்பதாக வரவழைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மணமகன் மணமகள் கணவன் மனைவியாக இணைக்கப்பட போகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை வந்து எங்கள் சபையில் வளர்ந்தவர். ஸோ வளர்ந்து அதுக்கப்புறம் கேரளாவில் போய் வேலை செய்து ஜாஸ்மின் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும்னு அவர்களுக்கு அமைத்து கொடுக்க பிரயாசம் எடுத்திருக்கிறார்கள். உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. எனி ரிலிஜன், எனி காஸ்ட், யார் திருமணத்திற்கு கூப்பிட்டாலும் அந்த திருமணத்துக்கு நம்ம போகணும். அப்ப கடவுளால் கனப்படுத்தப்படுகிறது திருமணம். அந்த திருமணத்தை யார் ஏற்படுத்தி? அதுதான் முதல் கேள்வி. கடவுள் இந்த முழு உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். இந்த பூமி மனிதன் வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார். அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை நல்ல ஒரு அழகான தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். பரம்பொருள் படைத்தவரே மனிதன் வாழ்வதற்கான ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒரு தோட்டத்தில் தான் கொண்டு போய் வச்சார். அப்ப ஒரு கணவன் மனைவி வாழும் இடம் ஒரு தோட்டம் போல அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சூழ்நிலை அப்படி இருக்கணும்ன்றத வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் எதற்காக கடவுள் படைத்தார் என்றால், மல்கியா 2:14 ஒரு நல்ல வசனம் இருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக. அப்பா அம்மாவுடைய ஜீன் தான் அடுத்த தலைமுறை. இப்ப எப்படி அப்பாவுக்கு சுகர் இருக்கா, அம்மாவுக்கு சுகர் இருக்கா? டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா அம்மாவுக்கு கேன்சரா அப்படின்னா உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதை போல நல்ல பெற்றோர்கள் நல்ல சந்ததியை உருவாக்குகிறார். அப்ப அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இதெல்லாம் நம்முடைய பழக்கமான நாம் சொல்லுகிற பழமொழிகள். அப்ப அவங்கள்ட்ட இல்லாத ஒன்றை பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்ப இவர்கள் திருமணம் வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்னதாக கடவுள் ஒரு வரைமுறையை வகுத்து கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த மைக் இருக்குன்னா, இந்த மைக்கை எப்படி பயன்படுத்தணும், எந்த ஆங்கிளில் பயன்படுத்தணும், என்னெல்லாம் அதுக்கு வேண்டிய தேவை என்ன, பேட்டரி சார்ஜ் எவ்வளவு வால்யூம் உள்ளதை நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஆங்கிள் முதற்கொண்டு படமாக போட்டு வரைஞ்சி ஒரு மேனுவல், பல மொழிகளிலே ஒரு மேனுவலை கொடுத்துருப்பாங்க. எந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆனாலும் சரி தான், ஃப்ரிட்ஜ் ஆனாலும் சரி, டிவி ஆனாலும் சரி, ஒரு மேனுவல் அந்த அந்த வாங்குகிற பொருட்களின் ஊடே நமக்கு கொடுக்கப்படும். நம்ம அதெல்லாம் வாங்கி போட்டுருவோம். பிரச்சனை வரும்போது தான் மெக்கானிக்கை கூப்பிடுவோம். அவர் சொல்லுவார், நீங்கள் அந்த மேனுவலை படிச்சிங்களா? அது என்னத்துக்குங்க எங்களுக்கு, சுவிட்சு போட்டால் ஓடும், ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இருந்தால் அதை கூப்பிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை போல கடவுள் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார். அவர் எப்படி வாழணும்ன்றத ஒரு மேனுவலை கையில் கொடுத்துருக்கார். இதுதான் அந்த மேனுவல். இதை ஒருத்தர் படிச்சுட்டா எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், பிரச்சனையும் பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் அதை எப்படி மேற்கொள்வது என்ற வழிமுறையை இந்த மேனுவல்ல சொல்லி கொடுத்துருக்க. இப்போ
இப்ப நீங்க கேட்பீங்க, அவர் யாருங்க, கிறிஸ்தவர்களின் கடவுளா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இல்லை இல்லை இல்லை, இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் கடவுளே அல்ல. அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. எதுக்காக வந்தார்? மனுக்குலத்திற்கு பாவ விமோச்சனம் கொடுக்கும்படி வந்தார். அவர் தன்னையே பலியாக தந்தார். அவர் சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தினால்தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு. இந்த திருமணத்தை குறித்து திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு பாடல் பாடியிருக்கார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அப்ப அன்பும் அறம் என்றால் ஒழுக்கம். அன்பையும் ஒழுக்கத்தையும் சார்ந்த குடும்பங்கள் பண்புள்ளது, பயனுள்ளது. இந்த அன்பையும் அறத்தையும் திருவிக்கா தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்திய வேட்கை சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், தமிழுக்காக பாடுபட்டவர். அவர் ஆரம்ப நாட்களிலே முருக வேட்டல், சிவன் வேட்டல் அப்படின்னு புத்தகத்தை எழுதினார். ஆனால் தன்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே கிறிஸ்துவின் அருள் வேட்டல் என்ற புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் என் கையில் இருக்கிறது. 1947 ஆண்டு அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், அன்பின் இயலையும் அறத்தின் இயலையும் ஆய்ந்தளந்தேன், அதை இயேசுவிடத்தில் கண்டேன். இந்த திருவிக்கா கிறிஸ்தவர் அல்ல. அவர் கிறிஸ்தவர் அல்ல. கிறிஸ்துவை எதிர்த்தவர், கிறிஸ்துவை தூஷித்தவர். அப்ப எழுதுகிறார் பாடலை, நான் எந்த குருவினிடத்திலும் சென்றதில்லை, எந்த குருவினிடத்திலும் ஞானஸ்தானம் எடுத்ததும் இல்லை. ஆனால் அவருடைய கண்கள் திறந்தது. அப்பொழுது அன்பையும் அறத்தையும் நான் ஆய்ந்து அளந்தேன், அதை இயேசுவிடத்தில் கண்டேன் என்று எழுதுகிறார். அப்படின்னா இந்த வேதாகமம் வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் சொந்தமானது. இது எப்படி ஒரு கணவன் எப்படி வாழணும், எப்படி மனைவி வாழணும்ன்ற வழிமுறைகளை இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் அங்க நம்ம வாசித்தோம், சபையிலே இயேசு அன்பு கூர்ந்தது போல நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலே அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வள்ளலார் அவரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு, அவரு ஜோதி தான் கடவுள், அவர் தன்னை கடவுளாக சொல்லல, ஜோதி தான் கடவுள் அப்படின்னு அவர் சொன்னார். பட்டினத்தாரும் சிவவாக்கியரும் திருமூலரும் இந்த கடவுளை பற்றி பாடலை பாடினார். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, ஜெகம் என்றால் உலகம், நீ ஜோதியாய் இருக்கிற ஒருவரை வணங்கு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை இந்த உலகத்தை ஒரு நொடியில் வகுத்து, கடவுள் தம்முடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை படைத்தார். மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து, மண்ணில் மனிதனை படைத்து, வேதாகமம் சொல்லுகிறது மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு இதுல எழுதியிருக்கு. மண்ணில் மனிதனை படைத்து பின்பு குருவாய் படைத்தவரே குருவாய் வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த சொல்லுகிற அத்தனை கருத்துக்கும் உரியவர் இயேசு. ஏனென்றால் மண்ணில் மனிதனை படைத்து பின்பு குருவாய் தவத்திரு சீஷர்களை இருத்தி போட்டு அகன்றதலம் சென்றவரை அண்டுவாயே. ஜோதியாய் இருக்கிற ஒருவனை வணங்கு. அவர் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். அவரே இந்த பூமியிலே மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும்படி இந்த பூமியிலே தன்னையே பலியாக தந்தார். அவர் தன்னை பின்பற்றும்படியான சீஷர்களை இருத்தி போட்டார். அவர் இந்த உலகத்தை கடந்து விண்ணுலகத்திற்கு சென்று விட்டார். அவரை நீர் அண்டிக்கொள். இந்த பாடலுக்கு உரியவர் இயேசு கிறிஸ்து. ஆகையால் ஒரு திருமணம் வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால்
இயேசு இந்த மேனுவலை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இது ஒருத்தர் படிச்சுட்டா அவர்கள் எப்படி வாழலான்றது நமக்கு தெரியும். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்துல சமுதாயம் சீர்குலைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். 12 வயது பெண்ணு ஒரு 14-15 வயது உள்ள பசங்களோட ஓடி போய் தவறாக வாழ்க்கையை இழக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியா முழுவதும் உலக அளவில் இப்படியெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை ஒரு பெண்ணை ஒரு போக பொருளாகத்தான் பார்க்கிறாங்க. அது கடவுளால் படைக்கப்பட்டது. அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காகத்தான் கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஒரு குடிகாரன் குடிகார பிள்ளையை தான் உருவாக்க முடியும். ஒரு தூய்மையானவன் ஒரு தூய்மையானவனை உருவாக்க முடியும். ஒரு பக்தி உள்ளவன் ஒரு பக்தி உள்ள தலைமுறையை உருவாக்க முடியும். அதனாலதான் பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக அவர் ஒருவனை படைத்தார் என்று இந்த வேதாகமத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஒரு குடும்பம் வெற்றிகரமாக ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியோடு வாழலாமா? வாழ முடியுமா? நிச்சயமா வாழ முடியும். ஏன் வாழ முடியல அப்படின்னா, அவர்கள் இன்னும் அந்த மேனுவலை இன்னும் அறியல. அதனால தான் ஒரு கணவன் அவருடைய வழியில போறாரு, மனைவி அவங்க வழியில போறாங்க. 2 பேரும் இணைந்து செயல்படுவதற்கு விட்டு கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஆயத்தமா இல்லை. அப்ப ஒரு கணவன் எப்படி வாழணும்? தன்னை நேசிப்பது போல தன்னுடைய சரீரமாகிய மனைவியை நேசிக்கணும்ன்றத வேதாவும் சொல்லும். அன்பு திரளான பாவங்களை மூடி. அது மாத்திரமல்ல, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது. அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாது, சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்படியெல்லாம் அன்பின் இலக்கணத்தை குறித்து இந்த மேனுவல்ல எழுதியிருக்கு. அப்ப ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறது, இப்ப இருக்கிற நகை, இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ், இதை கழட்டிடுவாங்க, நாளைக்கெல்லாம் அதை கழட்டிடுவாங்க. இன்னைக்கு தான் இந்த ட்ரெஸ். அப்ப வாழ்கிற சமுதாயத்துல வாழும்போது எப்படி வாழணும் அப்படின்னா, அவளை எப்படி கரம் பிடிச்சோமோ அன்னையிலிருந்து சாகிற வரைக்கும் அவதான் எனக்கு மனைவி, அவர் தான் எனக்கு கணவன். அதனாலதான் நம்ம வாழ்க்கைய நாம் வாழும்போது இந்த கணவன் மனைவியை விட்டுட்டு தவறான உறவுகளுக்கு போகிற நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். என்ன காரணம்? இந்த மேனுவல் அறியல. இந்த மேனுவல் அறிஞ்சிட்டா அவங்க கருப்போ சிவப்போ, படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, மனைவியா வந்துட்டாங்க, கணவரா வந்துட்டாங்க. அவங்களுக்கு உண்மையுள்ள மனைவியா கணவனா இருப்பதற்கு இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிற இந்த மேனுவலை பயன்படுத்தி வாழ தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆகையால் நீங்க இந்த உண்மையை விளங்கி கொண்டு எப்படி வாழணும் அப்படின்னா, அன்பு கூறுவது என்பது கீப் ஆன் லவ்விங். அந்த அன்பு குறையக்கூடாது. அது வயதாகிற வரைக்கும் கூட அவர்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை உடையவர்களாக வாழணுன்றத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனைவி ஒரு கணவனும் மனைவியும் எதிர்பார்க்கிற 2 காரியங்களை சொல்றோம். ஒரு கணவன் மனைவியிடத்தில் எதிர்பார்ப்பது மரியாதை. ஒரு மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு. ஆனா நிறைய சமயங்கள்ல மனைவி மதிக்காம போயிடுறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லி தருவோம். எப்படி கூப்பிடணும்? முதல்ல புருஷன்கிட்ட போய் கேளுங்க, எப்படி கூப்பிடணும்? அத்தான்னு கூப்பிடணுமா, மாமான்னு கூப்பிடணுமா, அண்ணன்னு கூப்பிடணுமா? இப்பெல்லாம் அப்படி இல்லை. பேர் சொல்லி கிளமெண்ட் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இப்படி நம்முடைய சமுதாயம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் அத்தா மாமாலாம் அண்ணன்லாம் கிடையாது. இப்பெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. தம்பியும் இந்த பொண்ணும் என்ன மாதிரி கூப்பிடுவாங்கலாம் தெரியாது. ஆனா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவியிடத்தில் எதிர்பார்ப்பது மரியாதை.
எந்த குடும்பம், அதனாலதான் பயபக்தியா இருக்க கடவுள் அப்படின்னு போட்டிருக்கு. இதை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையும் வேதாகமம் சொல்லுகிறது. கடவுள் மண்ணினாலே உருவாக்கி ஆணையும் பெண்ணையும் படைத்தார். படைக்கும்போது ஒரு காரியம் சொன்னாரு, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பாய். டு லீவ் அண்ட் கிளீவ் அண்ட் தேர் ஒன் பாடி. அதாவது அவர்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்கிறார்கள். பெண்ணுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்ப ரெண்டு பேருமே பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணிடணும். சில நேரங்கள்ல பெண்கள் அம்மாவை விடுறதில்ல, அப்பா அம்மா விடுறதில்ல. அவங்களும் அவங்க முந்தானியை பிடிச்சிக்கிட்டே பிள்ளைங்க சாப்பிடுதா சாப்பிடலையா, அது நல்லா வச்சுக்கிறாரா வச்சுக்கலையான்னு சில நேரத்தில் உள்ளூராக இருந்தால் அடிக்கடி வந்துடுவாங்க, வெளியூராக இருந்தால் ஃபோன் போட்டு தொல்லைபேசியாக மாறிடும். என்ன சாப்பாடு ஒழுங்கு கவனிச்சிருக்காரா, சாப்பாடுலாம் சாப்பிட்றியா, நல்ல சாப்பாடு தானா, இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியாங்க. நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் பின்னாடி நின்று ஆலோசனை சொல்லலாமே தவிர அவர்கள் உள்ளே நாம் நுழையக்கூடாது என்பது வேதாகமம் சொல்லுது. அப்படின்னா பெற்றோர்களை உதாசீனப்படுத்தணுமா? இல்லை இல்லை இல்லை, மேனுவல்ல சொல்லியிருக்கு, ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். ஆனால் கணவன் மனைவியை கடவுளுக்கு அடுத்த படியில் கணவன் மனைவியை நிற்கணும். பெற்றோர்கள் பின்னாடி நிற்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாமே தவிர அவருடைய குடும்ப வாழ்க்கையில என்ட்ராகக்கூடாது. இதுவும் இந்த மேனுவலை சொல்லித்தர. ஏன்னா அவர்கள் இப்போ ரெண்டு பேரும் தலைமைத்துவத்தை ஏற்க போறாங்க. இதுவரைக்கும் வாலிபனாக இருந்தவர் இப்ப கணவனாக தலைமைத்துவத்தை ஏற்க போறார். வாலிப பெண்ணாக இருந்த பெண்ணு இப்ப மனைவி என்ற ஸ்தானத்தை எடுக்கிறார். கொஞ்ச நாளான ஏற்பாடு, 1 வருஷம் 2 வருஷம் ஆன ஏற்பாடு, தகப்பன் தாய் இவங்களுக்கு பிள்ளை பிறந்தோன்னே அடுத்த தலைமைத்துவம். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு முதிர்ச்சிக்கு நேராக நடந்து போறாங்க. அவங்களுக்கு எதையும் தீர்மானிக்கிறதுக்கான வயது இருக்கிறது. அப்ப அதை பார்த்து நம்ம பெருமைப்படணுமே தவிர நாம் பெற்றோர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். போதவர்கள் கூட இன்வால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய தனி உரிமை. அவங்க நம்ம பின்னாடி இருந்து சொல்லாமே தவிர அவருடைய குடும்பத்தில் நுழைய முடியாது. ஆகையால் படைத்தவர் அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக வாழ்வதற்காக இந்த பூமியிலே வைத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி வாழணும்ன்றத இதுல மாதிரி உள்ள குடும்பங்களை போட்டிருக்கு. எந்த ஒரு மோசமான ஒரு ஆணையும் மாற்றக்கூடிய திறன் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. எங்களுடைய திருச்சபையில மிலிட்டரி மேன் ஒருத்தர் 45 வருடம் குடிகாரர், வெஜிடேரியன் ஆனார். அவங்க ஒய்ஃப் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், மேட்ரன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பா உடம்ப பார்த்துங்கப்பா, ஏன் குடிக்கிறீங்க? ஒரு நாள் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறார். பையன் அவரை தூக்கிட்டு வரான். இந்த அம்மா ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு மலையாள பிரசங்கர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ குடிக்கிற அப்பெல்லாம் சாராயம் வித்த டைம், நீ குடிக்கிற சாராயம் நீ வளர்க்குற நாய் கூட மோந்து பார்க்காதுன்னா, மோந்து பார்க்காது நாய். இது சொன்ன உடனே அவருக்கு சுருக்குன்னு வந்துருச்சு. அப்படியே அந்த கூட்டத்தின் நடுவில் எனக்கு இப்பயே ஞானசானம் கொடுங்க, நான் இயேசுவை ஏத்துக்கிறேன்னு வந்தார். ஒரே வார்த்தை தான். அது என்னன்னா, இந்த அம்மாவுடைய அப்ரோச். நிறைய சமயங்கள்ல பெண்கள் சண்டைக்காரியா இருந்தா நீங்க சாதிக்கவே முடியாது. பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, அன்பா இருங்க, கீழ்ப்படிங்க, பயபக்தியா இருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கிற ஒரு இடத்துல சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் கேட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கு தேவை. ஆமேன்னு சொல்லலாமா? அதனால சண்டை போட்டெல்லாம் யாரையும் மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. அடிச்சு மாற்ற முடியுமா? கணவன் சில நேரத்தில் அடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க, அதை விட கொடூரம் எதுவுமே கிடையாது. ஆகினால அது சரீரமாச்ச, இந்த சரீரத்தை நான் அடிச்சேன்னா நான் பைத்தியக்காரன் அர்த்தம். அப்ப
தன்னுடைய சரீரமா இருக்கிற மனைவியை ஒருத்த அடிச்சானா யாரு? நான் சொல்லல, பைத்தியக்காரன் நம்மளே சொல்லுவோம். அப்படின்னா நம்ம ஒரு பெண்ணை அடிச்செல்லாம் திருத்த முடியாது, அன்பினாலே அவங்க மாத்தலாம். அதனாலதான் குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றதுன்னு இந்த மேனுவல்ல எழுதியிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் என்பது இந்த வேதாமத்தில் இருக்கு. அப்போ ஒரு நல்ல பண்புள்ள மனைவி எப்பேற்பட்ட புருஷனையும் மாற்றி அமைக்க முடியும், திருத்தி அமைக்க முடியும். அந்த கெப்பாசிட்டியை ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சுவையாயிடும். அப்புறம் அவ வாயை எப்படி திறக்கிறான்னு தெரியுங்களா? அவருடைய போதகம், நற்போதகம் அவருடைய வாயில வருமா. அப்ப அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம ஒரு பெண் அவ்வளவு சக்தி படைத்தவளாக கடவுள் அப்படி வைத்திருக்கிறார், வலிமை உள்ளவளாக. நிறைய சமயங்கள்ல விலகினம்னு சொல்லுவோம், பெண்கள் எல்லாம் விலகினணும் அப்படின்னு. ஸ்கூட்டர்ல போகும்போது பெண்கள் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, கையில குழந்தை வச்சிருப்பாங்க. அப்படி அழகா முதுகுல ஒரு கையை போட்டு குழந்தைய ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஜல்லுன்னு போவாங்க. இதே இது ஒரு பெண்ணை ஓட்ட சொல்லிட்டு ஒரு ஆணை ஒரு இந்த குழந்தைய கொடுத்து வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே வச்சுக்க முடியாது, யாருமே வச்சுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? அந்த திறனை ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் விலகினம் அல்ல, அவள் பலம். இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு இந்த தம்பிக்கிட்ட இவர் ரொம்ப கஞ்சத்தனன்னு வச்சுங்களேன், இந்த பெண்ணு ரொம்ப தாராள குணம். இந்த தாராள குணத்தை இந்த பையன் பொண்ணுகிடத்திலிருந்து கற்றுக்கொள்றான். இந்த பொண்ணு ரொம்ப சாந்தம், பையன் ரொம்ப கோபக்காரன்னு வச்சுங்க. அப்ப கோபக்கார பையன் சாந்தமான பொண்ணுகிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்றார். இதுதான் வாழ்க்கை. கர்த்தர் அப்படிதான் வைக்கிறார், இணைக்கிறார், ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளும்படியாக. அப்ப என்ன பண்ணணும்? நல்லா பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, நான் இது வரைக்கும் 370 திருமணங்கள் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு எங்கேயும். நிறைய ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் செய்வோம். வித்தியாசமான பேக்ரவுண்ட், வித்தியாசமான பின்னணி உள்ள மக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம். ஈவன் முகமதிய மக்கள், முகமதியர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய திருமணத்தையும் நடத்தியிருக்கேன். இப்படி பலதரப்பட்ட மக்களை கவனிக்கும் போது ஒரு உண்மை விளங்க முடியுது. என்னன்னா, ஒருவர் தன்னை அர்ப்பணித்து விட்டால், அந்த இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அர்ப்பணிச்சு விட்டா, எவ்வளவு சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள இந்த வேதாகமத்தை ஒரு தடவையாவது வாசிக்கணும், கண்டிப்பா வாசிக்கணும். நான் போன வாரம் தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு திருமணத்தை நடத்தும் போது அவங்க கவுன்சிலிங்கு வந்திருந்தாங்க. நான் கேட்டேன் அந்த பொண்ணை, எம்மா நீ வேதம் வாசிருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஒரு தடவையாவது வாசிருக்கியா? இல்லை. இந்த வேதாகமத்துல தப்பான வாழ்க்கை உள்ள குடும்பங்களையும் கடவுள் எழுதி வச்சிருக்காரு, சரியாய் வாழ்ந்த குடும்பங்களையும் பற்றி எழுதியிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சரியாய் வாழும்படியான குடும்பங்களை தெரிந்து கொண்டு அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன இப்படி மாத்துங்க, என்ன இப்படி உருவாக்குங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் இந்த வேதாகமத்தை படிக்காம எப்படி நம்ம வாழ முடியும்? வாழ முடியாது. ஏன்னா சாரால் அப்படின்னு ஒரு அம்மா வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. அந்த அம்மா கணவரை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுங்களா? ஆண்டவனே. இப்பதான் பேர் சொல்லி சொல்றோம்ல, ஆனா அவங்க கூப்பிட்டாங்க ஆண்டவனே. அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அப்ப எந்த குடும்பம் தன்னுடைய கணவனுக்கு மரியாதை கொடுக்குதோ அதை பிள்ளைகள் பார்ப்பாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்து அவங்க அடுத்த தலைமுறையை அதே மாதிரி பின்பற்றாங்க. ஆகையால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு குடும்பத்தில் இருக்கிற மகிமையான காரியத்தினாலதான் ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறது. எங்கே குடும்பங்கள் சீர்குலையுதோ அங்க சமுதாயம் சீர்குலையுது. அப்ப ஒரு சமுதாயம் சார்ந்த வாழ்க்கை தான் ஒரு குடும்பம். ஆகையால் இந்த காலவேளையில் சமுதாயம் சார்ந்த
வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணாங்க. ஒரு நல்ல இவர்கள் நடுவில் முப்பரி நூல் அறாது, இயேசு தான் இவர்களை இணைக்க போறார். அவர்கள் கடவுளோடு ஒவ்வொரு நாளும் இணையணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது கடவுள் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆகினால் வார்த்தையை நீங்க கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்களை நீங்க ஈகோவாக பெருமை உடையவர்களாக, நான் கணவன் அப்படின்னு எப்பொழுதுமே சில நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் ஆண்கள் பெண்ணை அடிமையாக தான் வச்சிருப்பாங்க. நிறைய கிராமங்கள்ல எல்லாம் அவர் மேலே உட்காந்துருப்பாரு, பெண்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ மாறிடுச்சு. ஆனால் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். பெண்ணை அடிமையாக பார்க்கக்கூடாது, அவள் எனக்கு உதவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆண் அப்படிதான் பார்க்கணும். ஒரு பெண், நீங்க முதிர் வயதுல பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களை பராமரிக்கிற ஆண் யார் பராமரிக்கிறது? பெண்ணு தான் பராமரிக்கிறது. ஒரு பெண் வயதானவராக ஆகும்போது ஒரு ஆண் பராமரிக்கிறான், பிள்ளைகள் யாரும் பார்க்கறது இல்லை. அதனாலதான் முதியோர் இல்லம் பெருகிருச்சு. அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுகிற தன்மை உங்களுக்கு அதிகமாகணும், ஆழமாகணும். ஒருவரை ஒருவர் இருக்கிற வண்ணமாக நேசிங்க. வாழ்கிறது இன்னொரு பிறவியெல்லாம் கிடையாது. காக்காவாக, குருவியாகவோ, மாடாகவோ பிறக்க போறதில்லை. மானிட பிறவிதான் உன்னதமான பிறவி. மனிதன் இதில் வாழ்ந்து மரித்த விற்பாடு நித்திய வாழ்க்கை தான். நித்திய காலமாக வாழ்கிறவர். ஆகையால் அந்த நித்திய கால வாழ்க்கைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்து முடிக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறார்கள். கிறிஸ்துவோடு தொடங்கட்டும். இந்த மேனுவலை வாசிக்கட்டும். இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அதில் கீழ்ப்படியட்டும். ஒரு ஆண் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றட்டும், ஒரு பெண் அவருடைய கடமைகள் என்ன என்பதை செய்யட்டும். இவர்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை போல அடுத்த தலைமுறையினை உருவாக்குவதற்கு கர்த்தர் இவர்களுக்கு போதுமானவராக இருக்கட்டும். தேவன் இவருடைய குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் தேடுகிறோம். தேவனே, இரக்கம் பாராட்டுங்க. இவர்கள் இப்பொழுது உடன்படிக்கைக்கு போறாங்க. அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தீர்மானம் எடுத்து இந்த உடன்படிக்கையில பங்கு பெறுவதற்கு, அந்த வாக்குறுதிகளில கடைசி மட்டும் உண்மையா இருக்க நீங்க உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு டைம் சொல்லல, அதனால முடிச்சிட்டேன். ஏன்னா நேற்று குளமாணிக்கத்தில் ஏஜி சர்ச்சில் ஒரு கல்யாணத்தை நடத்தும் போது அங்கே டைம் கூடுதலாக எடுத்துட்டேன் நான். அதனால எங்கடா கூடுதல் ஆயிட்டுமோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஓகே பாஸ்டர், நல்ல வார்த்தைகளை கரம் தட்டி வாழ்த்துவாக. ஆமென். பாஸ்டருக்கு நன்றி. அதற்கு பயம் கொண்டதுதான். ஆமென். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். ஆமென். ஒரு பாடலை நாம் கேட்போமாக. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ, நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ, உறுதியாய் நம்புகிறே எப்படி
உறுதியாய் நம்புகிறே, எப்படியும் செய்து முடிப்பீ. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்வீர். எல்லாரும் பாடுங்க. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்வீர். வானத்து விண்மீன் போல உலகெங்கும் மொழி வீசுவே. வானத்து விண்மீன் போல உலகெங்கும் மொழி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே, உலகெங்கும் மொழி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே, உலகெங்கும் மொழி வீசுவே. எல்லாரும் சொல்லுங்க. ஏசையா 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 என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய். ஆமே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்த்து செய்வோம். நம்ம பிரேயர் பாஸ்டர் அமல் பிரீட்டோ கிறிஸ்தாவிலே ஊருக்கு செய்து வருவான பாஸ்டர் அமல் பிரீட்டோ அவர்கள் கேட்கிறேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அல்லேலூயா. தனித்தனியா இருக்கு பேரு. கொஞ்ச நாள் பாருங்க, கார் வாங்கி ஓட்டும் போது நீ வேறல்ல நான் வேறல்ல, உனக்கு நீயே எனக்கு நானே அல்ல, நாம் இருவரும் ஒருவர்னு இந்த பேரை எப்படி மாற்றி எழுத போறாங்க தெரியுமா? ஒரு விசுவாசம் தான். வைஷா மாலினி அப்படி எழுத போறாங்க. எப்படி VI அப்படி முதல்ல வந்துடும், ஷாக்கு வந்து SHA சேர்ந்துடும். வைஷா MAL விமலுக்கு மல் வந்துடும், அந்த ENI விடக்கூடாதுல. அப்போ வைஷா மாலினி அப்படின்னு பின்னாடி கார்ல எழுதியிருக்கோம். நீங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. உள்ள விமலும் ஷாலினியும் போவாங்க. ரெண்டு பேரும் அப்படி இரண்டரை ஒன்றாகி அங்கு நிற்கும்படி பிதாவாகிய தேவன் முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் வைத்து பிதாவானவர் தேர்ந்தெடுத்தார் என்று எபேசியர் 1:4 வாசிக்கிறார். இது கர்த்தரால் இணைக்கப்படுகிற திருமணம், கர்த்தரால் நடத்தி வைக்கப்படுகிற திருமணம் என்று பாஸ்டர் ட்ரிச்சி பாஸ்டர் சொன்னாங்க, பேச்சர் கிளமெண்ட் பாஸ்டர் சொன்னாங்க. ஏன் கர்த்தரால் நடத்தி வைக்கப்படுகிறது என்றால், நம்ம உலகத்திலே நம்ம மனிதர்கள் சொல்றாங்க விவாகம் எங்கே நிச்சயிக்கப்படுது, கல்யாணம் சொர்க்கத்திலே. என்ன சொல்றாங்க? அவங்க சும்மா சொல்லல, பைபிளை படிச்சுட்டு சொல்றாங்க. ஆனா பைபிள்ல தான் படிச்சேன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் கௌரவம். பைபிள்ல படிச்சதுனால தான் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்திய திருமண சட்டத்தின்படி பார்த்தா இந்திய குடிமக்கள். இங்க நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே பரலோக குடிமக்கள். உண்மையா இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் யாரு? பரலோக குடிமக்கள். தம்பி விமலும் பரலோக குடிமகன், பாப்பா ஷாலினியும் பரலோக குடிமக்கள். எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். யோவான் 1:12-13 வாசிப்போமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரு? பிதாவாகிய தேவன் கொடுத்தாராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தவர் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்கள்? அதையும் தேவனுடைய ஆவியானவர் மூலமாக பிதாவே தெரிவிக்கிறார். வார்த்தை என்கிற இயேசு மூலமாக சொல்லுகிறார். அவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ரத்தத்தினால பிறக்கலையா, மாம்ச சித்தத்தினால பிறக்கலையா, புருஷனுடைய சித்தத்தினாலே பிறக்காமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதை நான் சொல்லல, யோவான் 1ஆம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் சொல்ற. அப்போ மாம்சத்துல பிறந்தாங்கன்னு இன்னைக்கு கேன்சல் ஆச்சு, ரத்தத்துல பிறந்தாங்கிறது கேன்சல் ஆச்சு. புருஷனுடைய சித்தத்தினாலே, புருஷனுடைய விருப்பத்தினாலே இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்றதும் கேன்சல் ஆச்சு. எப்பனா விமாலோட அப்பா அம்மாவும் என்னைக்கு வரைக்கும் செல்லுபடி ஆனாங்க தெரியுமா? மறுநாள் ஞானஸ்நானம் எடுக்க போறாருல்ல தம்பி விமல், அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா யாரால பிறந்தார்? அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிறந்தாருன்னு சொல்லுது. ரத்தத்தினாலே, மாம்ச சித்தம், மாம்சத்தினுடைய விருப்பம், புருஷனுடைய சித்தம், அவங்க அப்பாவுடைய விருப்பம், அதனால பிறந்தாராம். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு இவர் அதை கேன்சல் பண்ணிட்டு தேவனாலே பிறந்தார் என்று எழுதி கொடுத்துட்டார். எதுல எழுதி முத்திர போட்டார்? ஆவியானவர். அன்னையில இருந்து இவர் யாரா மாறிட்டாரு? தேவனால பிறந்ததுனால பரலோக குடிமகன். முடிஞ்சா? ஆனா அப்பா அம்மாவோட இணைந்துதான் இருந்தார். அதே மாதிரிதான் ஷாலினி பாப்பாவும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் கூட மாம்ச சித்தத்தினாலே பிறந்தவள், புருஷனுடைய சித்தத்தினாலே பிறந்தவள், ரத்தத்தினாலே பிறந்தவள். இப்போ ஆவியினாலே பிறந்துட்டாள். எப்படி? தேவனாலே பிறந்து விட்டாள். ஆகவேதான் இவங்களுக்குள்ள நீங்க என்ன இனம், என்ன ஜாதி, என்ன கோத்திரம், என்ன மொழி, இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா அவளும் பரலோக குடிமகள், இவரும் பரலோக குடிமகன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிற பொறுப்பு யாருக்கு தேவை? யாருக்கு முக்கியம்? பரலோக தந்தைக்கு தேவை. பரலோக தந்தையோட கடமை ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சோ இல்லையோ? புரிஞ்சுதோன்னோ? அதனாலதான் தேவன் இதை நடத்துகிறார். அல்லேலூயா. பரலோக குடிமக்களுடைய பிள்ளைகள் இதை நடத்தும் போது இவங்க அடுத்து என்ன ஆகுறாங்கன்னா இன்னொரு டைவர்ஷனுக்கு வர்றாங்க, இன்னொரு விடுதலைக்கு வர்றாங்க. அது என்ன விடுதலைனா, இப்போ தகப்பனையும் தாயையும் விட்டு, அவங்களுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு இவர் மனைவியோட இசைந்திருக்கணும், இவங்க கணவனோட இசைந்திருக்கணும். இதுதான் அவர் அங்கே கொடுத்திருக்கிற சட்டம். இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இருக்கணுமா. இதுல எப்படி இருக்கணுமா? ஐயாவு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்குள்ள அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா கிறிஸ்துவை பார்ப்பாங்களாம். யாரை பார்ப்பாங்களாம்? எபேசியர்ல அப்படித்தான் கொடுத்தாரு. அவர் எப்பவெல்லாம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை ஷாலினி படிக்கிறோ அப்பவெல்லாம் ஒரு பார்வை அவங்கள அப்படி பார்ப்பாங்க. எப்படி? கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். சபையை எப்படி போஷித்து காப்பாற்றுகிறார்? சபையில் என்னென்ன இருக்கு? கரை இருக்கு, திரை இருக்கு, பிழையெல்லாம் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம எல்லாம் தூக்கி தோல்ல போட்டுக்கு திரிதாரா இல்லையா? எத்தனை தப்பு பண்றோம், எத்தனை மாறி போகிறோம். யாக்கோபு சொல்றது போல நம்ம அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஆனாலும் நம்மளை சபையை விட்டா துரத்திட்டாரா ஆண்டவர்? வெளியே போ அப்படின்ட்டாரா? எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு மேத்ஸ் பாடத்துல ஒரு தம்பி ஃபெயில் ஆயிடுறாரு காப்பரிச்சையில், குவார்டர்லியில் தவறிட்டாரு. உடனே நீ சரியா வர மாட்டப்பா, ஸ்கூல்ல விட்டு போ, வரட்டிடுறாங்களா? அவன் மறுபடியும் அவனுக்கு கோச்சிங், மறுபடியும் அவனுக்கு கோச்சிங், மறுபடியும் அவனுக்கு ட்ரைனிங், என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ஆனுவல் வரைக்கும் இழுத்துட்டு வர்றாங்க ஒரு நம்பிக்கையோட. சரி 9th ஃபெயில் ஆயிட்டாரு, 9th ஃபெயில் ஆயிட்டாரு, நீ 10th ஃபெயில் ஆயிருவ, ஸ்கூல்ல விட்டு போயிடும் அப்படி சொன்னாங்களா? மறுபடியும் 9th போட்டு என்ன செய்யறாங்க? மறுபடியும் அவனை பழக்கிறாங்க. இப்படிதான் சபையில உங்களையும் என்னையும் வச்சு கர்த்தர் போஷித்து பாதுகாத்து ஆதரவு செய்து உங்களை எப்படி ஆயிலும் தன்னுடைய நிலைக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வரார் பாத்தீங்களா? அதே மாதிரி நம்ம நீங்க இருக்கணுமா? அவங்க சின்ன சின்ன கோவப்படுவாங்க, சின்ன சின்ன ஆசை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றணும். உங்கள்கிட்ட அவங்க கிறிஸ்துவ தான் பார்க்க நினைப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லுதே கிறிஸ்து சபையை போஷித்து காப்பது போல. அதே மாதிரி அவர் ஒரு வசனத்தை படிப்பாரு. என்ன படிப்பார் தெரியுமா? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒவ்வொரு மனைவியும் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்களோ அது போல நீங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணுமா. இது நானும் சொல்லல, இங்கதான் ஆண்டவர் தான் சொல்றாரு. இப்படி உங்க ரெண்டு பேருக்குமே நல்ல அப்ப வச்சு விடுறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறணும், எனக்குள்ளே கிறிஸ்துவை பார்ப்பார். அது மாதிரி நீங்க என்ன செய்யணும்? எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் பாஸ்டர் கொஞ்சம் லேசா தான் சொன்னாங்க, கோவம் வந்து அடிக்கணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? விறுவிறுன்னு போகணும். நம்ம ஊர்ல ஒருத்தர் அடிச்சு காட்டியிருக்காரு, அது மாதிரிலாம் அடிக்கூடாது, நல்லா ஓங்கி அடிச்சுக்கிறானு, ஓங்கி அடிச்சுக்கிறணும். போய் சட்டையை கழட்டிட்டு சாட்டை எடுத்து என்ன செஞ்சிடணும்? மனைவி மேல எனக்கு கோபம் சொல்லிட்டு தன் மேல அடிச்சுக்கிறணும்.
என்னங்க இப்படி அடிக்கிறீங்க? உன் மேல கோபம். எங்க உங்களே அடிச்சுக்கிறீங்க? என் மாம்சம் நீ தானடா, எலும்பு எலும்பு நீ தானடா, என் மாம்சம் நீ தான். அவங்க ஓடி வந்து உடனே ஒரு அப்படியே அரவணைச்சு, ஐயோ விடுங்க விடுங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன். அப்படித்தான் சொல்றாரு. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை சாட்டையால் அடித்துக் கொண்டவன், இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஒருவனும் இல்லையே. அப்ப அடிச்சுக்கிற மாட்டோம்ல. மனைவி மேல கோவம், அது மாதிரி அவர் மேல கோவம் வந்துட்டாங்களோ, செருப்படுத்து தான் மேல எரிஞ்சுக்கிறாங்க. யாரு? அப்படி நீங்க நகைச்சுவையாய் சந்தோஷமா நீங்க வாழும்படிதான் ஆண்டவர் விரும்புறாரு. உங்களை இணைச்சதே எதுக்கு தெரியுமா? ஜாலியா இருங்க, பாவம் செஞ்சிடாங்க. எப்படி இருங்க? சந்தோஷமா ஜாலியா இருங்க, பாவம் செய்யாதீங்க. எல்லாவற்றிலும் வேதத்தின் ஒழுங்குக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த மேனுவலை படிச்சுட்டு அதுல இருங்க. நீங்க நல்லா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் தருவார். ஆசீர்வாதமா இருப்பீங்க, கோடா கோடியா பெருகுவீங்க. வசனத்தின்படி மட்டும் வாழுங்க. நீங்க கொட்டாய் விட்டா கூட அது ஆசீர்வாதமா இருக்கும். வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கை சும்மா வசனத்தை படிச்சுட்டு மனப்பாடமா ஒப்பிச்சுட்டு எனக்கு மனப்பாடமா தெரியும் ஒரு வசனத்தை கூட கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா சாத்தானை தான் முதல்ல உள்ள விடணும். அவனுக்கு நம்மளோட நல்ல வசனம் தெரியும். அவன் கேட்பான், எல்லா வசனத்தையும் நல்லா படிச்சிருக்கேன் ஆண்டவரே, என்னை உள்ள விடுங்க. நோ, விடமாட்டேப்பா. ஏன்? நீ ஒரு வசனத்தை கூட வாழ்ந்து காட்டல. அப்ப ஒருத்தன் சொன்னானா, ஆண்டவரே, அதுவும் இந்திய குடிமகன் சொன்னானா, ஆண்டவரே நான் ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்கேன் ஆண்டவரே. என்ன ஆண்டவர், என்ன வாழ்ந்திருக்க? அதுக்காக நீ உள்ள விடுங்க ஆண்டவரே. கொஞ்சம் கூட குறைச்சி, இந்த 1000 பொற்காசுகள்ல கொஞ்சத்தை குறைச்சிக்கிட்டு நிமிஷத்தை விடலாம்ல. என்னப்பா வாழ்ந்த? அழுகி பெருகி பூமியை நடத்துங்கன்னு சொன்னீங்கல்ல, ஊரம் பிள்ளை குட்டியா பெத்து போட்டிருக்கேன், அதுக்காக நீ விடுங்க ஆண்டவரே. ஓடி போயிரு. அதுக்கு எல்லாருமே அதை செய்வாங்க. ஆனா வசனத்தின்படி வாழ்ந்து நீங்க சாட்சிகளாய், பூமிக்கு சாட்சிகளாய், பூமிக்கு உப்பாய், வெளிச்சங்களாய் இருக்க மனதார கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பி பிளாட் மேஜர்ல ஒரு புடிங்க, ஒரு பல்லவி மட்டும் பாருங்க. பி பிளாட் மேஜர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. சகல துதிக்கான மகிமையும் தேவனுக்கு செலுத்துங்க. அருமையான பிள்ளைகளை, எதை செஞ்சாலும் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி செய்யுங்க. கரங்களை கோர்த்து கோர்த்து ஜெபிங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்த அருமையான பாஸ்டருக்கு நன்றி. அவர் எனக்கு நன்றி சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சதுக்கு நன்றி. கர்த்தருக்கு வாங்கி மாட்டார். திருமணத்தை நடத்துவதற்கு தகுதியுள்ள உரையாள் அவர் தான். ஏன்னா திருமணம் ஆகாதான். கர்த்தருக்கு வாங்கி மாட்டார். எல்லாரும் புதுமையா இருக்கும். சரி, கர்த்தருக்கு வாங்கி மாட்டார். ஒரு முக்கியமான பகுதி கடந்து வருகிறோம். சில கவனிக்கும்படி கேட்கிறேன், எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். அந்த பூவெல்லாம் அப்படி சேர்ல வச்சிருமா? கவனிக்கப்படி கேட்கிறேன். எல்லாரும் கவனிக்கப்படி கேட்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானாவூரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாய் இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும்
தேவ பயத்துடன் திருமணம் செய்ய வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும், வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் எப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும், இங்கே இருக்கிறவர்கள் யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுது அதை எழுத்தின் மூலமாக சொல்ல கடவர். சொல்லாவிட்டார் இனி ஒரு காலம் சொல்லாதிருப்பானாக. அவன் ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். விமல் பிரைட் ஆகிய நான் சாலனியுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலினி பிரியதர்ஷினி ஆகிய நான் விமல் பிரைட்டுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விமல் பிரைட், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு கணவனாயிருப்பீரா? சத்தமா இருப்பேன். சாலனி பிரியதர்ஷன், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவனை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடும் இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு நீ மனைவியாயிருப்பாயா? திருமணம் செய்வதற்கு இந்த மணமகளை கொடுக்கிற நபர் வரும்படி சொல்லுன்னு விடக்கூடாது. நீ உட்காரு. எங்க கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க
இங்கு கூடி வந்திருக்கும் இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் யாவரும் சாட்சியாய் நிற்க சாட்சியாக நிற்க விமல் பிரைட் ஆகிய நான், விமல் பிரைட் ஆகிய நான், சாலினி ஆகிய உன்னை ஷாலினி ஆகிய உன்னை இன்று முதல் இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் நன்மையிலும் நன்மையிலும் தீமையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாய் நிற்க சாட்சியாக நிற்க சாலினியாகிய நான், ஷாலினியாகிய நான், விமல் பிரைட் ஆகிய உண்மை விமல் பிரைட் ஆகிய உம்மை இன்று முதல் இன்று முதல் எனக்கு எனக்கு விவாக கணவனாக விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் நன்மையிலும் தீமையிலும் தீமையிலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நம்மை நேசிக்கவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். இவ்வளவு நாள் கைப்பிடிச்சது நீ பிடிக்க பிடி, நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் விடக்கூடாது. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா, பிதா, குமாரன், குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே. பரிசுத்தாவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். வேபல் பிரைட்டும் சாலனியும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவனுடைய சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். ஆமென். உங்கள் கரங்களை எல்லாம் நேராக நீட்டி கொள்ளப்பட கேட்குறேன். கர்த்தருக்கு பயன்பட்டாங்களா? நம்ம எல்லாம் ஜெபப்படுமா? நம்ம எல்லாம் ஜெபப்படுமாக பிரைஸ் சொல்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்றோம். இந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிற இவர்களுடைய வாழ்வில் தேவாவியானுடைய பிரசனமும் வல்லமை மகிமை இருப்பதான் ஒருமித்து வாழ, ஒருமித்து செயல்பட, ஒருமித்து ஆராதிக்க, ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்த, எல்லா வகையிலும் ஒருமித்து செயல்பட ஆண்டவருடைய வாழ்க்கையை கிருபை செய்வாராக. குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரசனத்தின் வல்லமை மகிமை இருப்பதாக. ஹல்லேலூயா. முதலாவது பாஸ்டர் டேவிட் யானரை ஜெபிக்க முடியும். ஜீசஸ். நம்ம எல்லாரும் இந்த புதிய விவாக ரீதியிலே இணைந்திருக்கிற மணமகனையும் மணமகளையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, மணமகனாகிய விமல் ஆண்டவரே, மணமகளாகிய ஷாலினியை ஆண்டவரே தன்னுடைய விவாக மனைவியாக, தன் விவாக கணவனாக ஏற்றுக்கொள்கிற இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்பட்டு ஜெபித்து ஆண்டவரே அவர்கள் வளர்கின்ற ஒவ்வொரு பருவங்களிலும் ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் ஆண்டவரே,
ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய வாழ்க்கையை அவர்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை ஆண்டவரே ஊழியக்காரர்களாகிய நாங்களும், விசுவாச குடும்பத்தாரும், உறவினர்களும், நட்புகளும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்ந்திருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவரே, மேல் மேலும் வாழ்க்கையில பெருக ஆண்டவரே, தேவனுடைய மகிமைகளை காண கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. நீர் அவளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அவருடைய இந்த குடும்ப வாழ்வு, இன்றைக்கு இந்த ஆரம்பிக்கிற இந்த வாழ்வு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தன் நிலைகளிலே உயரத்தக்கதாக ஆண்டவரே, எழும்பத்தக்கதாக கிருபைகளை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை முன்னிறுத்தி காரியங்களை செயல்படுத்தி வெற்றி காண கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. காலங்கள் நடுவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் அந்த குடும்பத்திலே நாங்கள் குடியமர்த்தி ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக. நல்ல சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆண்டவரே எல்லா விதமான பேர்கள் பெற்று வாழ ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய இணைவு ஆண்டவரே அந்த 2 வீட்டு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களும் இவர்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே போகிற சபைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே தூணாய் நிற்கும்படியாய் அங்கேயும் அவர்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. பெருக பண்ணும் தேவைகள், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் சந்தியும். இந்த இணைவு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த முதல் படியிலிருந்து உம்மை முன்னிறுத்தி காரியங்களை செயல்படுத்த கர்த்தருடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய இறக்கையின் நிழலிலே பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வீராக. அநேகருக்கு ஒரு சாட்சிகளாய் ஆண்டவரே, ஒரு வெளிச்சமாய் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பெருக பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை உள்ள எங்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் தேடுகிறோம். உம்முடைய மகனையும் மகளையும் இன்றைக்கு கணவன் மனைவியாக நீர் இணைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே இவர்களுக்கு தலைவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான கிருபை, பலன், வழிநடத்துதல், ஒத்தாசை, இரக்கம், சமாதானம் ஒவ்வொரு நாளும் தந்து இவளை ஆசீர்வதித்து நிறைவாய் மன மகிழ்ச்சியோடு சமாதானமாக வாழ நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாத்தையும் ஏத்துன்னு இல்லை, இப்போ ஏத்து, எதிராக நிறுத்து. ரைஸ் கரெக்ட். ஆமாம், ரைஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் அவள் கொடுக்கக்கூடிய வெகுமதியிலே முதன்மையானது தேவனுடைய வசனம் தான். அவனுக்கு பயமாட்டவதாக அவர்கள் இந்த வசனத்தை வாசிக்க அவர்கள் சொன்னது இந்த மேனுவலை அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிப்பதற்கு, தியானித்ததை நடைமுறைப்படுத்துவதற்கு, வெளிக்காட்டுவதற்கும் கர்த்தர் அனுக்கிரகப்பட்டவராக. ஆண்டவருக்கு பயமாட்டவதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், கிருபை செய்வாராக. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே.
அன்றைக்கு பயப்பட்டவதாக அவர்கள் ரெஜிஸ்டரில் அவர் கையெழுத்திடுவார்கள். அன்றைக்கு பயப்பட்டவதாக அப்போது பாடலை பாடும்படி கேட்கிறேன். உங்களுடைய பாடல்களை பாடுங்கள். சாட்சி கையெழுத்து போடுறவங்களாம் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்கிறேன். மங்களம் செழிக்க கிருபை அருள் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள நித்திய மங்களனி மங்கள முத்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்கள நீ மங்கள முத்தியும் நாதனும் நீ. எங்கள் துங்கவனி எங்கள் துங்கவனி. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனாம் ஆவிரம் தேவனே. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனாம் ஆவிரம் தேவனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள மணமகன் விமலுக்கும் மங்கள மணமகள் ஷாலினிக்கும் மங்கள மணமகன் விமலுக்கும் மங்கள மணமகள் ஷாலினிக்கும் மானுவேலர்க்கும் மகானுபாவர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அழித்திடும் நித்திய நீ உன்னை புத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும். பக்தியுடன் புத்தி முக்தி அழித்திடும் நித்தியதே உன்னை புத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. சங்கை நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ. சங்கை நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ. மங்கா மாட்சிமை நீ தங்க காசியும் நீ. இத்தரை திருமணத்தின் இருவர் ஒத்து நல்லின்பம் உற்றவர் வாழ நடத்தியருளுமே. இத்தரை திருமணத்தின் இருவர் ஒத்து நல்லின்பம் உற்றவர் வாழ நடத்தியருளுமே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. அன்றைக்கு பயமாடுவதாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க முடியுமா? நம்ம எல்லாம் எழுதிருப்போமா? உங்களுடைய கரங்களை திருமண வாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் குடும்ப வாழ்வை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு பயமாண்டவதான் அவருடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருந்திருந்தார்.
ஆண்டோடைய நடத்துதல் முப்பொறி நூல் அருந்து போகாதுன்னு சொல்லப்படுகிறது. அவரோடு தேவன் இணைந்து குடும்ப வாழ்வை நடத்துவதாக ஆண்டவருக்கு பயமாண்டவதாக ஏற்ற காலத்திலே ஆண்டவர் புத்திர சந்தானத்தை கட்டளையிடுவாராக. கைகளின் பிரயாசங்கள் வர்த்திக்க பண்ணி உயர்வு அடைய வேண்டிய காலங்கள் நடுவே உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் அடைய பண்ணுவாராக. நல்லா ஜெபமாக உங்களுடைய கரங்களை ஈட்டிக் கொள்ள முடியும். சொர்வலவில் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். அதன் காலத்தில் நேர்த்தியாகி செய்கிற ஆண்டவர், விமல் பிரைட் வாழ்விலே, சாலினி வாழ்விலே எங்கள் ஆண்டவர் இந்த நாளை முன்குறித்து இணைத்த தயவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வித்தியாசமான குடும்பமையா எங்கோ பிறந்து வளர்ந்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஒன்றாக்கப்பட்ட கிறிஸ்துவ இரத்தத்தினாலே கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளை என்ற மேன்மைக்கு வந்த அவர்களை காலங்கள் நடுவே இணைத்த தயவுக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை கனம் செலுத்துகிறோம். குடும்ப வாழ்வை ஆரம்பிக்கிறவருடைய வாழ்க்கையிலே எங்கள் ஆண்டோடைய தெய்வீக சமூகமும் பிரசனமும் கூட இருக்க வேண்டுமையா. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடக்கூடிய உணர்வுகள் வாழ்க்கையிலே அவர் வாழ்க்கையிலே இருப்பதாக வேதத்தை வாசித்து ஆண்டவரே ஜெபித்து அவருடைய வாழ்க்கையை தொடங்குவது ஒவ்வொரு நாளையும் தொடங்குவதற்கு எங்கள் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படி எனக்கு ஜெபிக்கிறோம். அவர் செல்லுகிற சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் சத்தியத்துக்கு தூணும் சபைக்கு ஆதாரமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, அந்த ஊழியங்களிலே உதவியையும் ஊழியத்திற்குரிய பொருளாதார காரியங்களுக்கும் எல்லா வகையிலும் எங்கள் பிள்ளைகள் முன்னின்று நிற்பதற்கு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோமையா. எங்கள் ஆண்டவர் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய மேன்மையும் ஆசீர்வாதங்களில் தேவன் கட்டளையிட்டு ஒவ்வொரு நாள் நடத்த உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று கூடி போதக பிதாக்களாய் ஒவ்வொருவரும் ஒன்று கூடி நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. சகோதரியை கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லி வாழ்த்துனது போல எங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை அவர்கள் பெருகுவதற்கு வாழ்த்துகிறோம். சகலவற்றின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்கிறார்கள். நீ மகிமை பெறும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாய் திருப்பட வாழ்விலே இணைக்கப்பட்டிருக்கிற விமல் சாலினி வாழ்க்கையிலே என்றென்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ரிசப்ஷன் அமராவதி மஹால்லே வரவேற்பு நிகழ்ச்சி அமராவதி மஹால்லே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. நீங்கள் அமராவதி மஹாலுக்கு நீங்கள் சொல்லும்படி கேட்கிறேன்.
பாட்டு ஓடிட்டு இருக்கு. தட்டி விட்டுருவாங்க